நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்க ஜோ, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே புனித யோசேப்பின் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். குறிப்பா மரியாவின் கணவர் புனித யோசேப்பு திருவிழா இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மகிழ்ச்சியான வேலையில யாரெல்லாம் ஜோசப், பாலன், ஜோஸ் இப்படிலாம் பேர் வச்சிருக்காங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். கண்டிப்பா. இந்த ஒரு மகிழ்ச்சியோடவே இந்த நாளோட கதைக்கு நம்மள போயிடலாம். கண்டிப்பா. கதை அப்படின்னு பார்க்கும்போது 3 நண்பர்கள், ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாகவே இருந்தவங்க. அவங்க 3 பேருக்குமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்களுடைய முயற்சி வந்து நிறைய மேற்கொண்டாங்க. நிறைய எக்ஸாம் எழுதுனாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறப்போ ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து அதில் ஃபெயில் ஆகிட்டு தான் திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. அதில் 2 நண்பர்களுடைய அப்பா என்ன ஆச்சுன்னா 3ஆவது தடவையும் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ முதல் நண்பருடைய அப்பா கூப்பிட்டுட்டு 2 அடி அடிச்சுட்டு, இதுக்கு மேலே நீ என்னடா இதெல்லாம் போயிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க, போய் இருக்கிற வேலையை போய் பாருடா அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு நண்பனுடைய அப்பாவை கூப்பிட்டுட்டு கண்ட மேனிக்கு திட்டுறாரு, நீ எல்லாம் இந்த வேலை பார்க்கறதுக்கு அட்லீஸ்ட் என் கூட சேர்ந்து ஒரு 2 எருமை மாடாவது மேயண்டா அப்படின்னு. 3ஆவது நண்பனுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல விடப்பா, இன்னொரு தடவை முயற்சி பண்ணலாம், இதுக்கெல்லாம் வந்து கவலைப்படாத விடு அப்படின்னு சொல்லிட்டு தோல் தட்டி கொடுத்துட்டு கிளம்புறாரு. உடனே இந்த 2 நண்பர்களும் அந்த 3ஆவது நண்பரை பார்க்க வரப்போ அவன் அப்படியே கண்ணெலாம் கலங்கி அப்படியே அழுதுட்டு நின்றுட்டு இருக்கான். ஏண்டா, எங்கள் அப்பாவதே எங்களை அடித்தாங்க, திட்டினாங்க, உங்கள் அப்பா என்னடா சொன்னார், ஒன்றுமே சொல்லலையே, அதுக்கு போயிட்டு எதுக்கு கண் கலங்கி நின்றுட்டுருக்க, எங்களுக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையாகவே பாரு, நீ புரியலன்னு சொல்கிற, ஆனால் இங்கே நான் வந்து என்ன நினச்சி தான் நான் அழுதுட்டுருக்கேன் அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வழியை கூட தாங்கிக்கலாம், திட்டுற வழியை கூட தாங்கிக்கலாம். ஆனால் நான் ஒவ்வொரு தடவையும் என் பையன் எப்படியாவது ஒரு தடவையாவது அதில் பாஸ் ஆகி கவர்மெண்ட் ஜாப்பில் போய் சேர்ந்துருவான் அப்படின்ற நம்பிக்கையோடவே எங்கள் அப்பா ஒரு தடவை என்னை தோல் தட்டி தான் கொடுக்குறாரு. பரவாயில்ல, இன்னொரு தடவை முயற்சி செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை கெடுக்கிற வண்ணம் நான் கொடுக்குற அந்த வலி இருக்குது பற்றி அவருக்கு, அதுதான் ரொம்ப வந்து கொடுமையானது. இந்த வலி, இந்த நம்பிக்கையை அப்படி வந்து நம்ம கெடுத்துடக்கூடாது, நம்ம மேலே வச்சுருக்கவங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லி கண் கலங்குறான். அடுத்த தடவை முயற்சி பண்ணுறப்போ கண்டிப்பாக அதில் வந்து வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்மளும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதர்கள் மேலேயும் ஏதாவது ஒரு நம்பிக்கையை வைத்து அவர்கள் மீது ஏதாவது நம்ம வந்து சொல்லியிருப்போம், எப்படியாவது அவங்க வந்து ரீச் ஆயிடுவாங்க அந்த சக்ஸஸை நினச்சி அப்படின்ட்டு. பரவாயில்ல, அதில் ஃபெயிலியர் ஆனாலும் அந்த உறுதுணையாக நிற்கிற அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றுவோம். நிச்சயமா. அதாவது தவறுகள் செய்கின்ற பொழுது அந்த தவறுகளை எப்படி திருத்துகிறோம், எந்த வழிவகைகளை கையாளுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த 3ஆவது தந்தை போல சிறந்த வழிவகைகளை கையாளுகின்ற பொழுது நம்ம சொல்லாமலே அந்த குழந்தைங்க என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற வழியில் அதுவாகவே என்ன பண்ணிக்கணும், தன்னிலை மாற்றம் அப்படிங்கிறது பெற்றுக்கொள்ளும். ஸோ சிறப்பான கதை, சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட, உயர்வு அடைந்திட, உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம்.
சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம். பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள். மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள். நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள். உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள். எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம். உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள். காற்றும் வானமும் கடலும் மலைகளும். விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும். கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும். நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள். நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள். எல்லாமே இறைவன் உறையும். அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இந்த நாளை வந்து சிறப்பான நாளாகவே ஆரம்பிச்சாச்சு. இந்த தலம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறது? ஸோ இன்னைக்கு தொடக்கத்தில் சொன்ன மாதிரி புனித யோசேப்பினுடைய திருவிழா, மரியாவின் கணவர் புனித யோசேப்பு விழாவை இன்னைக்கு உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். மாதா தொலைக்காட்சியில் கூட நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள் புனித வளனாரை குறித்து இன்னைக்கு நிறைய நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். விவிலியத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புனித யோசேப்பு. ஏன் அப்படின்னா அவரை பற்றி விவிலியத்தில் அவரும் அதிகமாக பேசியிருக்க மாட்டார். அவரை பற்றி விவிலியத்தில் அதிகமாக பேசப்பட்டு இருக்காது. ஆனால் அவரை குறித்து இன்றளவும் நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான நல்ல நல்ல பண்புகள் இருக்குது. சில திரைப்படங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா சில கேரக்டர் ஒரு 2 சீன் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, வந்திருப்பாங்க. ஆனால் மிகப்பெரிய தாக்கத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏற்படுத்திட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுபோலவே விவிலியத்தில் நம்ம வளனாருடைய யோசேப்பினுடைய பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தான் அவருடைய இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு சமயத்தில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம படிக்கிறோம் அவரை பற்றி. ஆனால் மற்ற நேரங்கள் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு அவருடைய விழாவை கொண்டாடுற நிறைய விஷயங்கள் பேசிட்டு போகலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு சில நல்ல நல்ல வாழ்க்கை பாடங்கள் அவரிடம் நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குது. அதில் முக்கியமான ஒரு சில வாழ்க்கை பாடங்கள் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். அதில் முதல் விஷயம் அவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டியது ஒபே காட் வித் ட்ரஸ்ட். நம்பிக்கையோடு கடவுளுக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது. அதாவது கடவுளுடைய பிளான் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது என்னன்னே தெரியலனாலும் கூட கடவுள் சொல்றாரு போ அப்படின்னா கிளம்பி போயிட வேண்டியதான். ஏன்னா அவர் பார்த்துக்குவார். ஏன்னா அழைத்த கடவுள் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, காப்பாற்றுவார். நம்மளை எதுவும் பாதி வழியில கைவிட்டலாம் என்ன பண்ண மாட்டார். ஸோ அப்போ அந்த நம்பிக்கையுடன் கூடிய கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் தொடர்ந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்த்துருந்தலாம்.
அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது உறுதியானது. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, தினமொரு திருப்பாடல் நிகழ்வில் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கக்கூடிய திருப்பாடல் 89. இதனுடைய பல்லவியாக அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடலுடைய பின்னணியை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த திருப்பாடல் ஒரு புலம்பல் திருப்பாடல் என்று விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள். கடவுளால் நிராகரிக்கப்படும் போது இந்த ஆசிரியர் கடவுளை நோக்கி எழுப்பக்கூடிய ஒரு பாடலாக இது அமைந்திருக்கிறது. பொதுவாக புலம்பல் பாடலிலே வேண்டுதலிலும் மன்றாட்டுகளிலும் தொடங்கி இறுதியாக ஆண்டவரை போற்றுவதும் புகழ்வதிலும் நிறைவு பெறும். ஆனால் இந்த திருப்பாடல் அப்படியே தலைகீழாக இருக்கிறது. முதலாவதாக கடவுளை புகழ்ந்து பாடிவிட்டு அதற்கு பிறகு தன்னுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்துவதும், அதற்காக புலம்புவதும், அதன் பிறகு மன்றாட்டாக தன்னுடைய வேண்டுதலை சமர்ப்பிப்பதுமாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீதோடு கடவுள் கொண்டிருந்த உடன்படிக்கையை இந்த திருப்பாடல் நினைவூட்டுகிறது. காரணம் என்ன? கடவுள் தாவீது மீது அதிகமாக அன்பு கூர்ந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி என்றென்றிருக்கும், காலாகாலத்திற்கும் அது நிலைத்திருக்கும் என்று நம்பப்பட்டது. ஆனால் தாவீது எப்போது கடவுளுடைய வாக்குறுதியை மீறி, கடவுளுடைய உடன்படிக்கையை மீறி பாவம் செய்தாரோ அப்போது அந்த வாக்குறுதி என்ன ஆயிற்று என்கிற ஒரு புலம்பல் தாவீதுக்கு ஏற்படுகிறது. எனவேதான் இந்த திருப்பாடலின் வழியாக கடவுளுடைய அளப்பரிய அன்பை தாவீது நினைத்து பார்க்கிறார். ஒரு சாதாரணமான ஆடு மேய்க்கக்கூடிய ஆயனாக இருந்த தன்னை கடவுள் இஸ்ரேல் குலத்திலே ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசராக உயர்த்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தும் கூட தாவீது அரசர் பாவம் செய்கிறார். கடவுளுடைய உடன்படிக்கையை மீறுகிறார், கடவுளுடைய கட்டளையை மீறுகிறார். அதன் காரணமாக அவர் தண்டனைக்கு ஆளாகிறார். அகதியாக தன்னுடைய நாட்டிலே
தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். மீண்டுமாக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறார். கடவுளும் கருணையினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய பாவங்களை மன்னித்து மீண்டும் ஒரு புதியதொரு உடன்படிக்கையை அவரோடு போடுகிறார். எனவேதான் இந்த திருப்பாடலுடைய வரிகளின் வழியாக எவ்வளவு காலம் நீர் என்னுடைய கண்களிலிருந்து மறைந்திருப்பீர் என்று சொல்லி தாவீது புலம்புகிறார். மீண்டுமாக தன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரிடம் மன்றாடுகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடலின் வழியாக நாம் தாவீது அரசரோடு நம்முடைய வாழ்க்கையை சுயாய்வு செய்து பார்ப்போம். சிறப்பாக இந்த தவ நாட்களிலே கடவுள் பல நேரங்களிலே பல்வேறு விதமான ஆசீர்வாதங்கள் வழியாக எங்கேயோ இருந்த நம்மை இன்றைய நாளிலே உயர்த்தி இருந்திருப்பார். நம்முடைய உயரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இன்றைய நாளிலே கொஞ்சம் அலசி பார்ப்போம். சாதாரணமாக இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் இப்போது மேன்மை தங்கிய விதத்திலே உயர்த்தி இருக்கின்றார். பணம், பட்டம், பதவி, புகழ், பெருமை, உறவுகள், நண்பர்கள், நலம் விரும்பிகள் என அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் கடவுள் நமக்கு கொடுத்து உயர்த்தி இருக்கின்றார். ஆனால் பலவீனங்களினாலும் நாம் செய்யக்கூடிய தவறுகளினாலும் குற்றங்களினாலும் ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி இருக்கின்றோம். பாவங்கள் பல செய்திருக்கின்றோம். சில நேரங்களிலே அந்த பாவங்களை அறிந்தும் அறியாமல் மட்டுமல்ல, விரும்பி கூட செய்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே தாவீது அரசரை போல நம்முடைய பாவங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம், மன்னிப்பை வேண்டுவோம். கடவுள் நமக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கடவுளை போற்றுவோம், புகழுவோம், ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். அதே சமயத்தில் இந்த தவ நாட்களிலே நாம் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மனம் திருந்தி தாவீது அரசரை போல மீண்டுமாக கடவுளிடம் திரும்பிச் செல்வோம். கடவுள் நம்முடைய பாவங்களை விட அவர் இரக்கம் மிகுந்தவராக இருக்கிறார். எனவே நம்முடைய பாவங்களை விட கடவுளுடைய இரக்கம் பெரிது என்பதை இன்றைய நாளிலே உணர்ந்து கொள்வோம். ஐயோ நான் பாவி, ஐயோ நான் பாவி, நான் பாவம் செய்து விட்டேனே என்று குற்ற உணர்ச்சியிலே இருப்பதை ஆண்டவர் விரும்புவதில்லை. மாறாக கடவுளுடைய இரக்கத்தை உணர்ந்தவளாக எவ்வளவு விரைவாக ஆண்டவரிடம் திரும்பி வருகிறோம் என்பதுதான் கடவுளுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. மனம் வருந்துவோம், மனம் திருந்துவோம், கடவுளிடம் மீண்டும் வருவோம், கடவுளுடைய இரக்கத்தை உணர்ந்து கொள்வோம். கடவுள் உங்களையும் என்னையும் இன்றைய நாளிலே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்கிற திருப்பாருடைய வார்த்தைகளின் வழியாக அன்பு தகப்பன இறைவா, தாவீது அரசரின் வழியாக எங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்து பார்க்க நீர் அழைப்பு விடுத்திருக்கிறீர். புனித யோசேப்புவனுடைய திருநாளிலே இந்த திருப்பாருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய அனுதின வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க, சீர்தூக்கி பார்க்க அழைக்கிறது. அன்பு தகப்பன இறைவா, எத்தனையோ விதமான நன்மைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை காணச் செய்திருக்கின்றீர். வளன்களாலும் நலன்களாலும் எங்களுடைய வாழ்க்கையை நிரப்பி இருக்கின்றீர். எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்து இந்த நாளிலே இந்த உயரத்திற்கு எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். நன்றியோடு நாங்கள் உண்மை நினைத்து பார்க்கிறோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் எங்களுடைய பலவீனங்களினால், எங்களுடைய சுய ஆதாயத்தினால், சுயநலத்தினால் உம்மை விட்டு தூரம் சென்று கொண்டிருக்கிறோம். உம்மை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் என்று தெரிந்தும் கூட அதை விரும்பி செய்து கொண்டிருக்கிறோம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலே எங்களுடைய பாவங்களை எல்லாம் நாம் நினைத்து பார்த்து மனம் வருந்துகிறோம், மன்னிப்பை வேண்டுகிறோம். எங்களுடைய பாவத்தை விட உமது இரக்கம் மிகப்பெரியது என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த இரக்கத்தின் மிகுதியினால் எங்களுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மிடம் வருகிறோம். எங்களை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளும். மீண்டுமாக எங்களை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொள்வீராக. உமது அருளினாலும் ஆசீராலும் நிரப்புவீராக. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தினமொரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில புனித யோசேப்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள். அடுத்ததா என்ன? திருக்குடும்பம் அப்படின்னு சொன்னாலே அதில் ஒரு மெயின் கேரக்டராக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யோசேப்பு தான் இல்லையா? ஸோ அப்படிப்பட்டவர் குடும்பத்தின் பாதுகாவலர் அப்படின்னு கூட நம்ம அவரை வந்து வணங்குவோம். ஸோ நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்கோமா? நம்மளுடைய குடும்பத்திற்காக நம்ம ஒரு பாதுகாப்பு, ஒரு கேடயமா இருக்கோமா அவரை மாதிரி? அப்படி இருந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் அந்த குடும்பத்தில் இருக்கும். நிச்சயமா ஒரு குடும்ப தலைவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கணவனுக்கு மிகப்பெரிய இருக்கக்கூடிய பொறுப்பு தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பாக, தன் குடும்பத்திற்கு ஒரு அரணும் கோட்டையுமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஸோ கரடுமுரடான
முரடா இருக்கிறது வெளிய இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியணும். ஆனால் இன்னைக்கு பல நேரங்களில் குடும்பங்களுக்குள்ள என்ன பண்ணுறோம், கரடு முரடா இருக்கிறோம். அதே சூழலை வெளியே இருக்கிறப்ப ரொம்ப அப்படியே ஆப்போசிட்டாக தான் என்ன பண்ணுறோம், பார்க்கக்கூடிய தெரிகிறோம் பல நேரங்களில். ஸோ அது போல் இல்லாமல் இப்போ யோசிப்பு அங்கே எகிப்துக்கு தூக்கிட்டு காப்பாற்ற கூட்டு போங்கிறாங்க, எகிப்துலேருந்து திரும்ப வாங்குறாங்க. அந்த பயணம் எப்படிப்பட்ட பயணமாக இருந்திருக்கும். இன்றைக்கி இருக்கிற மாதிரியான பேருந்து பயணமோ, இல்லை ஏதோ ஒரு டக்குன்னு நைட் ஏறணும் காலையில் போய் ரீச் ஆனோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயணமோ, இல்லை அடுத்த 1 மணி நேரத்தில் போய் ரீச் ஆகக்கூடிய பயணமெல்லாம் கிடையாது. எத்தனை நாட்கள் பயணம் செஞ்சாங்க தெரியாது. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணாங்க தெரியாது. அத்தனை நாட்கள் இரவும் அவர் தூங்குனாரா தெரியாது. ஸோ அப்போ இதெல்லாம் விவிலியத்தில் சொல்லப்படவில்லை. பட் ஆனால் இதெல்லாம் அங்கே நடந்திருக்கணும். நடக்காமல் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணியிருக்க முடியாது, போயிருக்க முடியாது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் ஒரு இரவு நேரத்தில் எங்கேயோ ஓய்வு எடுக்க தங்கியிருக்கலாம். சில நேரம் கூடாரம் கிடைச்சிருக்கலாம், சில நேரம் கிடைக்காம இருந்திருக்கலாம். அப்போ அந்த சூழலில் தன்னுடைய குடும்பத்தை, கணவனையும் தன்னுடைய மனைவியும் குழந்தைய எப்படி பாதுகாப்பாக அந்த இடத்துக்கு கூட்டு போகிறது. அப்போ கண் விழித்திருந்து எத்தனை நாள் தூங்காமல் இருந்தார் தெரியாது. அது போகிற நேரங்கள் ஏதாவது ஒரு சில சண்டை சச்சரவு நிச்சயமாக என்ன பண்ணியிருக்கும், வந்திருக்கும். ஏதாவது நிறை குறைகள் இருந்திருக்கும். அப்போ அந்த நேரத்தில் பொறுமையாக அதை என்ன பண்ணுறது, அழைத்து கொண்டு போவது. ஸோ அதுதான் அரணும் கோட்டையுமாக இருத்தல். அந்த ஒரு பண்பை ஒவ்வொரு கணவரும் யோசேப்பிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். இன்னும் தொடர்ந்து இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மார்ச் 19 புனித யோசேப்பு, புனித கன்னிமரியாவின் கணவர் பெருவிழா. பெத்லகேமில் வாழ்ந்த தாவீதின் வழிமரபினரான யாக்கோபிற்கு மகனாக பிறந்தார் யோசேப்பு. அன்பு, நேர்மை, பொறுமை, நீதி போன்ற நற்குணங்களில் சிறந்து விளங்கிய யோசேப்பு தச்சு பணியினை ஆர்வத்தோடு செய்தார். தச்சு பணியிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் சிறந்து விளங்கிய இவர் நாசரேத்தூரை சேர்ந்த கன்னிமரியாவினை திருமணம் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்து கொண்டார். இறை பக்தியிலும் பிறர் அன்பிலும் சிறந்து விளங்கிய கன்னிமரியா தூய ஆவியின் வல்லமையினால் கருவுற, இதனை கண்ட யோசேப்பு கன்னிமரியினை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் மறைவாக விளக்க திட்டமிட்டார். ஆண்டவரின் தூதர் யோசேப்பின் கனவில் தோன்றி கன்னிமரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் என்று கூற, நீதிமானாகிய யோசேப்பு கன்னிமரியாவை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார். கன்னிமரியின் பேறுகாலத்தின் போது பல்வேறு இன்னல்களை அனுபவித்து மரியன்னையோடு உடன் இருந்த யோசேப்பு வானதூதரின் கட்டளைப்படி இறை குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டார். கன்னிமரியாவையும் குழந்தை இயேசுவையும் மிகுந்த அக்கறையோடு பாதுகாத்த யோசேப்பு இயேசுவுக்கு தச்சு பணியினை கற்றுக் கொடுத்து அன்போடு வளர்த்தார். கன்னிமரியாவிற்கு நல்ல கணவராகவும் இயேசுவிற்கு நல்ல தந்தையாகவும் விளங்கிய யோசேப்பு தன் கடின உழைப்பின் மூலம் திரு குடும்பத்தினை வழிநடத்தினார். ஆண்டவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகவும் புனித மரியன்னையின் கணவராகவும் விளங்கிய புனித யோசேப்பினை இன்று திரு அவை போற்றி புகழ்கின்றது. புனித யோசேப்பு, புனித கன்னிமரியாவின் கணவர் பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது குடும்பத்தினை நீதிமானாகிய புனித யோசேப்பிடம் அர்ப்பணித்து உருக்கமோடு ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாளில் பேசிட்டு இருக்கும் புனித யோசேப்பு அவர்களிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம். அதில் அடுத்ததாக கண்டிப்பாக எனக்கு இன்றைய புனிதர் பகுதியில் கூட அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதோட அவர்கிட்ட இருந்து அடுத்ததான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமிலிட்டி, ஒரு பணிவான ஒரு இது. எனக்கு இது வேணும், எனக்கு இது கிடைக்கணும். எனக்கு நம்ம ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட அதற்கான பிரதிபலன் நம்ம என்ன பண்ணுறோம்னா எதிர்பார்க்கிறோம். அது எல்லார்கிட்ட இருந்தும் இருக்கு. ஈவன் நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு நம்ம எதுவும் செஞ்சாலும் கூட அப்பா அம்மாட்ட இருந்து ஒரு பிரதிபலன் என்ன பண்ணுறோம், எதிர்பார்க்குறோம். அதை வாயத்திறந்து கேட்காம கேட்கல, இது ரெண்டாவது விஷயம். ஆனா உள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கணவன் மனைவி கிட்ட இந்த எதிர்பார்ப்புகள் என்ன பண்ணுது இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரியான பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேச்சர்ல நம்ம இருக்கிறோம். ஆனா விவிலியத்துல காட்டப்படக்கூடிய யோசேப்பு எந்த ஒரு பிரதிபலனையும் என்ன பண்ணல, எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இப்படி பேர் வேணும், எனக்கு அப்படி பேர் வேணும், வேற ஒன்றும் வேண்டாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை நமக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம் இல்லை என் தம்பியோ அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ ஒரு அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு நம்ம கொடுக்குற பில்டப் எப்படிப்பட்ட பில்டப்பாக இருக்கும். அவங்க கொடுக்கறத விட நம்ம அதிகமாக கொடுப்போம். ஒரு அரசியலில் மிகப்பெரிய ஆளுமை, ஒரு திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய
மிகப்பெரிய ஆளுமை, இல்லை இந்த சமுதாயத்தில் அனைவரும் மதிக்கக்கூடிய ஒரு நபரா வந்து நான் இல்லை, எனக்கு சொந்தக்காரன் எவனோ ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னாலே என்னுடைய ஆட்டம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு வேற பார்த்தீங்கன்னா, லெவல்ல நான் எங்க போய் நான் யார்கிட்ட அடையாளப்படுத்தினாலும் நான் இந்த என்ன இருக்காருல அவருடைய சொந்தக்காரன், என்ன இருக்காருல இவருடைய அப்படிதான் நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம என்ன பண்றோம், கண்டிப்பா. விரும்புகிறோம். எங்கேயும் வெளியே போய் ஏதாவது நமக்கு ஒரு சலுகைகள் வேணும் அப்படின்னா, நான் இந்த ஊர்ல இருந்து வரேன், இந்த இன்னாருடைய சொந்தக்காரன், அவர் உங்களுக்கு தெரியும்ல, ஏன்னா நமக்கு அந்த இடத்துல என்ன வேணும், சலுகை மரியாதை வேணும், பிரதிபலனை நம்ம என்ன பண்றோம், எதிர்பார்க்கிறோம். ஆனா ஒரு கடவுளுடைய குழந்தைய என்ன பண்ண தந்தையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு புனித யோசேப்புக்கு கிடைச்சிருக்குது. என்னன்னாலும் பண்ணியிருக்கலாம், எப்படினாலும் என்ன பண்ணிருக்கலாம், இருந்திருக்கலாம், என்ன டிமாண்ட்னாலும் கடவுள்கிட்ட என்ன பண்ணிருக்கலாம், வச்சிருக்கலாம். ஏன்னா இவ்வளவு பெரிய குழந்தைய வந்து நான் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு என்கிட்ட இருக்குது, எனக்கு இந்த மாதிரியான பேரு புகழ்லாம் வேணும் என்னன்னாலும். ஆனா அது எதையுமே கேட்டதும் கிடையாது, எதையும் எதிர்பார்த்ததும் அப்படிப்பட்ட கிடையாது. குணத்தோட அவர் இருந்ததால் தான் கடவுள் அவருக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்தார். கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக. ஸோ அப்போ நாமும் அப்படி இருக்க, அவரை போல் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிரதிபலனும் எதிர்பாராமல் பணிவோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஜோய், அடுத்த பகுதி பார்க்கலாம். ஒரு நாள் தலையில நமைச்சுக்கிட்டே கிடக்குமே ஒரு பேனு. அந்த பேனு ஒண்ணுக்கு கொஞ்சோண்டு வெண்ணெய் திங்கணும்னு ஆசை வந்துச்சு. ஆசையை பாரு, பேனுக்கு வெண்ணெய் திங்கணும்னு ஆசை வந்துருச்சு. அந்த ஊர் பண்ணையாருக்கிட்ட பணக்காரர்கிட்ட போய் கேட்டு நின்னுச்சு. அந்த பணக்காரரு கட்டஞ்செடுத்த கஞ்சனாமூர்த்தி, காரியக்கார கஞ்சரு. போய் எனக்கு 3 சொட்டு வெண்ணெய் கொடு, திங்க ஆசையா இருக்குது, ஆசை வந்துருச்சுன்னு கேட்டுச்சு. அவரு சொன்னாரு, அவ்வளவெல்லாம் என்னால தர முடியாது போ, 3 சொட்டு எண்ணெயெல்லாம் தர முடியாது போ அப்படின்னு விரட்டி விட்டுட்டாரு, தூக்கி கடாசிட்டாரு. வாசலில் போய் விழுந்து கிடந்த பேனு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு சவால் விட்டுச்சு. 3 சொட்டு வெண்ணெய் தர மாட்டேங்கிறியா, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உன்னோட வீட்டை துவம்சம் பண்ணலைன்னா நான் யாருன்னு பாரு அப்படின்னு சவால் விட்டுருச்சு. அதுக்கு எகத்தாளமா அவரு, நீ ஆணை மட்டும் பார்த்துக்க போ அப்படின்னு எதிர் சவால் விட்டுட்டாரு. விடுமா பேனு கிளம்பிருச்சு. வீட்டுக்கு போய் தயாராகி ஆவேசமா கிளம்பிருச்சு. எதிர்த்தாப்புல வந்த தேளு எங்க போறேன்னு கேட்க, அந்த கடைஞ்செடுத்த காரியக்கார கஞ்சன் வீட்டை துவம்சம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நானும் வர்றேன்னு சேர்ந்துக்கிடுச்சு தேளு. ஆக்ரோஷமா ரெண்டும் புறப்பட்டு போனப்ப எதிர்த்தாப்புல பாம்பு ஒண்ணு வந்துச்சு. எங்க கிளம்பிட்டீங்கன்னு கேட்டுச்சு. அந்த கடைஞ்செடுத்த காரியக்கார கஞ்சன் வீட்டை துவம்சம் பண்ண போறோம்னு சொல்ல, அப்படின்னா நானும் வர்றேன் அப்படின்னு சேர்ந்துக்கிடுச்சு பாம்பு. 3 ஆவேசமா கிளம்பி போறப்ப போற வழியில கிடந்த பாறாங்கல்லு எங்க போறீங்கன்னு கேட்க, அந்த கடைஞ்செடுத்த காரியக்காரன் கஞ்சன் வீட்டை துவம்சம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நானும் வர்றேன் அப்படின்னு சேர்ந்துக்கிடுச்சு பாறாங்கல்லு. இப்படியே போய்கிட்டு இருந்தப்ப பூதம் ஒண்ணு எதையோ முழுங்கி விட்டு குசியா கூத்தடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கூட்டமா கிளம்பி போன அந்த பேனு, தேளு, பாம்பு, பாறாங்கல்ல பார்த்த உடனே எங்க இப்படி ஆவேசமா கிளம்பி போறீங்கன்னு கேட்க, அந்த கடைஞ்செடுத்த காரியக்கார கஞ்சன் வீட்டை துவம்சம் பண்ண போறோம்னு சொல்ல, அப்படிதான் நானும் வர்றேன் அப்படின்னு துள்ளி குதிச்சு சேர்ந்துக்கிடுச்சு பூதம். அந்த கடைஞ்செடுத்த கஞ்சன் வீடு வந்துச்சு. எப்படி துவம்சம் பண்ணலாம்னு கூடி பேசி முடிவெடுத்துச்சுக. அதன் பிரகாரம் கஞ்சன் தலையில ஏறி உக்காந்துக்கிடுச்சு பேனு. சீப்போட சீப்பா போய் ஒட்டி கிடிச்சு தேளு. விளக்கமாத்துக்குள்ள பம்மி கிடிச்சு பாம்பு. உலக்க மேல அணவா உக்காந்து கிடிச்சு பாறாங்கல்லு. வீட்டு வாசலில் நின்று ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு பூதம். திட்டம் போட்ட மாதிரியே நடுமண்டைக்குள்ள நின்று நறுக்குன்னு கடிச்சு வச்சிருச்சு பேனு. அரிப்பு தாங்க மாட்டாம நட்டுச்சாமத்துல எந்திரிச்சு சீப்பு எடுக்க அவரு போக, சீப்பு மேல ஒட்டிக்கிட்டு இருந்த தேளு ஒரு கொட்டு கொட்ட கைய உதறிக்கிட்டே ஊன்னு கத்துன கஞ்சன் விளக்க கொளுத்தி என்ன கடிச்சிச்சுன்னு பார்க்கலாம்ல, அதை பார்க்காம எதுக்கு தீக்குச்சிய வீணாக்கிக்கிட்டுன்னு தேளுக்கடி விண்ணு விண்ணுன்னு தெரிச்ச கையோட ஊன்னு ஊதிக்கிட்டே
தடவி தடவியே விளக்கமாத்த எடுக்க போவ அதுக்குள்ள இருந்த பாம்பு படம் எடுத்து பட்டக்குன்னு காலில் ஒரு போடு போட ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே கடிச்ச பாம்பை அடிக்க உலக்க எடுக்க போக உலக்க மேல அணவா உட்கார்ந்திருந்த பாறாங்கல்லு அவன் தலை மேல விழுக பாறாங்கல்லோட தாக்குதலை தாங்க மாட்டாம ஊன்னு தேல்கடி கைய உதறிக்கிட்டே பாம்பு கடி காலை நொண்டிக்கிட்டே பாறாங்கல் விழுந்த தலையை தேய்ச்சி விட்டுக்கிட்டே ஐயோ அம்மான்னு தடுமாறி வீட்டுக்கு வெளியே வந்து வாசலில் விழுவ வாசலில் ஆடிக்கிட்டு இருந்த அந்த காத்திருந்த பூதம் அந்த கடைஞ்செடுத்த கஞ்சனை காரியக்கார கஞ்சனை தூக்கி ஒரே முழுங்கி ஏப்பம் விட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்துச்சான். யாருக்கிட்ட? பேனுக்கிட்டேயேவா? ஆம், பேனுக்கும் உண்டு பேயாற்றல். வலுவற்றவருக்கும் தோள் கொடுப்பவரே தோழர். வலுவற்றவரின் வலு பெறாமல் விடாது. கொடுத்து உதவாதவர் உதவாக்கரையே. பலமற்றவரிடம் மட்டுமே இருக்கும் பலமான கூட்டு உலகை வென்றெடுக்கும் கூட்டு. எனவேதான் பவுலடியார் இப்படி பேசுகிறார். கிறிஸ்துவுக்காக நான் பலவீனமான போது பலசாலியாக உணர்கிறேன். இகழ்ச்சியும் இடர்பாடுகளும் துன்பமும் துயரங்களும் அவமானங்களும் ஆக்கினைகளும் எனக்கு பலவீனத்தை அல்ல பலத்தையே தருகிறது என்கிறார். மறவாதே நட்பே, ஒருவருக்கு குப்பையாக தெரியும் நீதான் இன்னொருவருக்கு கோபுரமாக தெரிவாய். அது நீ இருக்கும் இடத்தை பொறுத்தது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் புனித யோசேப்பின் திருவிழாவில் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம். அடுத்ததா என்ன? கடவுள் நம்ம கிட்ட பேசுறாரு, நம்ம அதை பற்றி நம்ம நடக்கிறோமா அப்படின்ட்டு பல நேரத்தில் நம்மளுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் இருக்கும்ல. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கடவுள் பேசுவார். ஆனால் அதன்படி நம்ம நடக்கிறோமா, அந்த வழிகாட்டுதலுக்கு ஏற்றாற் போல நம்ம வந்து போகிறோமா அப்படின்றது தான் நம்மளோட பெரிய கேள்விக்குறி. என்ன அப்படின்னா, யோசேப்பு அவர்கள் வந்து கடவுளுடைய வழிகாட்டுதல் படி நடந்தார், அதன்படியே சென்றார், அதன்படியே எல்லாத்தையும் நிறைவேற்றினார் இல்லையா? ஸோ அதனால தான் அற்புதமான இயேசு குழந்தை நம்மளுக்கு வந்து கிடைச்சார். இதே மாதிரி ஒரு கீழ்ப்படிதலோடவே அந்த வழிகாட்டுதலோடவே கடவுள் இருக்காரு. அவர் காட்டுற வழியில் நான் நடக்க போகிறேன் அப்படின்ட்டு நம்ம தீர்மானமா இருக்கும். நிச்சயமா. அதாவது யோசேப்பு உண்மையாக கீழ்ப்படிந்தார், கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்தார், அந்த குரல் என்னங்கிறத காது கொடுத்து கேட்டார். ஆனா இன்னைக்கு நாம அப்படி இருப்பவங்க கேட்டா நான் உறுதியா நான் சொல்லுவேன், நாம அப்படிலாம் இருக்கிறதே கிடையாது. வெரி சிம்பிள். ஒரே ஒரு எளிய உதாரணம். நீ வந்து நான் உன்னை பாவத்தை மன்னிச்ச மாதிரி உன்கிட்ட யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறாங்களோ யாரும் அவன் மன்னிப்பு கேட்க அவன் மன்னிச்சிருன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப நான் முழு மனதோடு மன்னிச்சிட்டேன்னு யாரால சொல்ல முடியும்? அப்ப கடவுளுடைய குரலுக்கு நான் என்ன பண்ணல? செவி கொடுக்கலன்னு அர்த்தம். ஆனால் யோசேப்பு அப்படிலாம் கிடையாது. கடவுளுடைய குரலுக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை வந்து கண்மூடித்தனமாக ஓகே கடவுள் சொல்லிட்டார், வழிகாட்டுவார், நான் நம்புறேன், அந்த கைடன்ஸ் இதுதான் அவருடைய வழிகாட்டுதல் என்பதை உணர்ந்து அதற்கு செவி கொடுத்து அதை செயல்படுத்தினார். அப்போ நாம் இன்னைக்கு சொல்லிக்கலாம், நான் வந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நான் வந்து நல்ல கிறிஸ்துவன், தவ காலத்தில் நான் தானம் தவ முயற்சிகள் ஜப முயற்சிகள்லாம் மேற்கொள்கிறேன், காலையில் திருப்பலி தவறாமல் நான் பங்கெடுக்கிறேன், நான் எல்லா ஜபங்கள்லாம் கரெக்டாக பங்கெடுக்கிறேன், எல்லா பக்தி முயற்சிகளையும் என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்கிறேன். எதுவுமே யூஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் பிறரை வந்து மன்னிக்காத வரை, பிறருக்கான உதவிகளை செய்யாத வரை, இயேசு கிறிஸ்து எதெல்லாம் செய்யுன்னு சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நான் செய்யாத வரை, நான் டெய்லி திருப்பலி பார்த்தாலோ இல்லை டெய்லி நான் வந்து ஜபமாலை ஜபிச்சாலோ என்னுடைய வாழ்க்கை ஒரு பொருளுள்ள பயனுள்ள வாழ்க்கையா இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. புனித யோசேப்பிடமிருந்து நான் முக்கியமான ஒரு வாழ்க்கை பாடம், கடவுளின் குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா கற்றுக்கொள்ளலாம். இன்னும் தொடர்ந்து பேசலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான மகிழ்ச்சியான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. புனித யோசேப்புடைய திருவிழாவில் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம். அடுத்ததா என்ன சொல்றாங்க? எஸ், நமக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் யாருப்பா இருக்கு அப்படின்னா, ஒருத்தர் ஒரு ஹீரோ பேர் சொல்லுவோம் இல்லையா? இவர் வந்து முன்மாதிரியா வாழ்ந்து காமிச்சிட்டு போனார். இப்படிதான் இருக்கணும், ஒரு குடும்பத்துல ஒரு தந்தையா இருப்பவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போனார். ஸோ இப்ப இருக்க ஒரு தந்தைக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் யாரா இருப்பாங்க அப்படின்னா புனித யோசேப்பு அவர்கள் இருப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை அவர் வாழ்ந்து அதை நம்மளுக்கு காண்பித்து ஒரு முன்மாதிரியாக இன்று இருந்துட்டு போனவர். கண்டிப்பா ஒவ்வொரு ஆண்மகனுக்குமான ஒரு ரோல் மாடல் யார் அப்படின்னா புனித சூசேப்பர், புனித யோசேப்பு அப்படிங்கிறதுல எந்த மறுப்பும் இல்ல. ஏன்னா எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆண் தன் குடும்பத்திற்கு எவ்வளவு பாதுகாவலாக இருக்க வேண்டும், தன் மனைவியை எப்படி அன்பு செய்ய வேண்டும், ஏன்னா அந்த விவிலியத்திலே நம்ம வாசிக்கிறோம். யோசேப்புக்கு தெரிய வருகிறது, மரியா வந்து திருமணத்துக்கு முன்னதாக கருவுற்றிருப்பு யோசேப்புக்கு தெரிய வருகிறது. அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாய் விலக்கிவிட விரும்பினார்.
இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு தப்பு செஞ்சவங்களோ இல்லை நமக்கு தெரிஞ்ச ஏதோ தப்பு செஞ்சா உடனே தம்பட்டை அடிச்சு என்ன தெரியுமா, என்ன பண்ணாங்க தெரியுமா, அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ அவனை யோக்கியன்னு நினச்சிட்டு இருக்க, ஆனால் அவனுக்கு இப்படி ஒரு முகம் இருக்குது தெரியுமா, என்னெல்லாம் நம்ம ஒருத்தருடைய பேர் ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒருத்தருடைய பேரை கெடுப்பதற்கோ, அவர் உண்மையாகவே தப்பு செஞ்சிருந்தாலோ செய்யலைனாலோ ஏதோ நம்ம காதுக்கு வந்துருச்சுன்னா உடனே நான் நமக்குள்ளே வச்சிருந்து அதை அமைக்கிறது கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் தம்பட்டம் படிக்க தான் என்ன பண்ணுற உறுப்புகளும். அந்த வீட்டில் அழகான வார்த்தைகள், மரியாதை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாய் விலக்கி விட திட்டமிட்டார் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த ஒரு அது பண்பு அதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் எல்லாருக்குமே என்னன்னா ஒரு ரோல் மாடல், அதுதான் லீட் பை அன் எக்ஸாம்பிள். எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக புனித யோசேப்பு இருக்கிறார். அந்த முன்மாதிரியை நாமும் நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நம்மால் காண முடியும். இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். இப்பொழுது அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடகம் உறவுகளாயிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் புதிய தலைப்புக்குள் நுழைகிறோம். நட்பு கொள்ள தகாதவர், பொய் வழங்கி வாழும் பொறி அறையும், கை திரிந்து தாழ்விடத்து நேர்கருதும் தட்டையும், ஊழினால் ஒட்டி வினைநலம் பார்ப்பானும், இம்மூவர் நட்கப்படாதவர். பொய் வழங்கி வாழும் பொறி அறையும், மூவகையினரை நல்லாதனார் சொல்லி இவங்க நட்புக்குரியவங்க கிடையாது, இவர்களிடம் பழகுவதற்கு வாய்ப்பே இல்லை, அப்படி பழகுகிறவர்கள் ஏதோ தவறு செய்கிறார்கள் என்பது போன்று இந்த இலக்கிய சுவை நமக்கு அறிவுறுத்துகின்றது. அவற்றுள் முதன்மையாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த செய்தி என்னவென்றால் பொய். பொய் யாரெல்லாம் பொய் சொல்லுகிறார்களோ அந்த பொய்யர்களாக இருக்கிறவர்களிடம் நட்பு பாராட்ட முடியாது. கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் பொய்யாக இருந்தால் அவ்வளவுதான். அதான் இன்று அலைபேசி, தனி ஆளுக்கு ஒன்றோ இரண்டோ அலைபேசிகள் என வைத்திருக்கின்ற அந்த சூழல் இருக்கிறதே, அதுவே பொய்த்தன்மையை பெருக்கி கொண்டிருக்கிறது. முன்னொரு காலத்தில் ஒரு தொலைபேசி இருக்கும், அது பொது இடத்தே இருக்கும், எல்லாரும் பேசுவார்கள், அங்கு பொய்மைகள் நடமாடா. ஆனால் இன்று அப்படி அல்ல. எனவே உலகமே ஒரு பொய்த்தன்மைக்கு இட்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழல். இங்கே நாம் பார்க்கிறோம், பொய்தான் எல்லா குற்றங்களுக்கும் ஒரு வகையான ஊற்றுக்கண் என்று பார்க்கிறோம். என்றைக்கு பொய் சொல்ல, பொய்யாக சிந்திக்கின்ற, பொய்யாக வாழுகின்ற ஒரு முயற்சியை ஒருவர் மேற்கொள்கிறாரோ அன்று அவர் தலைக்கு மேல் வெள்ளம் போயாயிற்று, இனி ஜான் போனான்னு முளம் போனான்னு என்கிற நிலையில்தான் அவர் இருக்கக்கூடும். அதனால்தான் பொய் அங்கு இருக்கக்கூடாது. அதிலும் செல்வத்தோடு வாழ்வதற்கு வழியில்லாத தன்மையில் இருக்கிற மாந்தர்கள், ஏழைகள், உழைக்கும் மக்கள், அவர்களிடம் இந்த பொய் கட்டாயம் இருந்துவிடக்கூடாது என்பதை இங்கு நாம் வலியுறுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். வள்ளுவர் வாய்மை என்னும் அதிகாரத்திலே ஒன்றை குறிப்பிடுகிறார். பொய்யாமை அன்ன புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். அப்படின்னா மிக அருமையான ஒரு கருத்து. அதாவது பொய்யாமை போன்று, அதாவது வாய்மை போன்று, பொய் சொல்லாமை போன்று ஒரு உயர்வான அறம் என்று எதுவும் இல்லை. ஏன்னா அந்த பொய்யாமையை நாம் கடைப்பிடித்து வேறு எவ்வகையான அறங்களும் நம்மால் செய்யப்படவில்லை என்றாலும் தாழ்வில்லை, அந்த உயர் புகழ் அங்கு இருக்கும். அந்த அளவுக்கு பொய்யினுடைய கேட்டின் வலிமையை இந்த குறள் வலியுறுத்துகிறது. அதனால்தான் நாம் பார்க்கிறோம், பொய் சொல்லிவிட்டால் அது தூயாவைக்கு எதிரான குற்றம் என்கிற வகையில் தான் திருத்தூதர் பணிகளிலே அனனியா சபீரா என்கிற அந்த மன வினையர்கள் அவங்க சொத்துக்களையெல்லாம் விற்று தங்களுக்கென்று தனியை ஒதுக்கி வைத்துவிட்டு திரும்ப இங்கே கொண்டு வர்றாங்க. அப்போது பேதுரு கேட்கிறார், இவ்வளவு தானா, இவ்வளவு தான் விற்றீர்களா? ஆமாம். அந்த பொய் ஒருவரை அப்படியே கொல்லுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஏரோது அவன் பொய்யன், அதனால்தான் நீங்கள் போய் முதல்ல அந்த
இறைவனை, அந்த மெஸ்ஸியாவை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க, எனக்கும் சொல்லுங்கள், நானும் போய் வழிபடுகிறேன். பொய். உண்மையா? அது என்ன என்று பிலாத்து சொல்லுகிறான். கண்டிப்பாக அவன் பொய்யன், அவனுக்கு உண்மை தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அங்கு இருக்கிறது. இன்று நாம் ஒரு சொல்லை ஆய்ந்து பார்க்கலாம். அது என்ன? பொய். அந்த சொல் அது தமிழ் சொல். பொய் என்கிற வகையில் அதை பயன்படுத்த வேண்டும். பொய்யாக நாம் இருந்துவிடக்கூடாது. பொய் என்றால் அது என்ன? அதை சமஸ்கிருதத்தில் அசத்தியம் என்று கூறுகிறோம். சத்தியம், சத்தியத்துக்கு எதிரானது அசத்தியம். இப்படி தமிழ் என்று பல சமஸ்கிருத சொற்கள் உள்ளே நுழைந்திருக்கின்றன. எடுத்துக்காட்டுக்கு, நீதி எதிர்ப்பதம் அநீதி, சுத்தம் அசுத்தம், தர்மம் அதர்மம், சௌக்கியம் அசௌக்கியம், சாதாரணம் அசாதாரணம், இவை எல்லாமே தமிழ் இல்லை. என்றைக்கு ஒரு சொல்லுக்கு அது எதிர்ப்பதமாக ஆ என்று இணைக்கப்பட்டிருக்கிறதோ அது தமிழ் இல்லை. அந்த வகையில் பொய் நல்ல ஒரு தமிழ். பொய் அது நல்ல விழுமியம் அல்ல. ஆக அசத்தியம் என்று சொல்லிவிடக்கூடாது. சத்தியம் என்றும் நாம் மெய்க்கு சொல்லிவிடக்கூடாது. மெய், உண்மை, வாய்மை என்றெல்லாம் இருக்கிறதுனா அப்படி பயன்படுத்த வேண்டும். நன்று. எனவே பொய்யில்லா தன்மையில் வாழ்வோம், பொய்யில்லாதவர்களையே நம்முடைய நட்பாக ஏற்றுக்கொள்வோம் என்கிற அந்த உறுதிப்பாட்டினை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு திருவிடமானார் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதி நம்ம பார்த்துட்டோம். புனித யோசேப்பு, புனித சூசையப்பர் அவர்களை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இன்னைக்கு கலாச்சார மாற்றங்கள் அப்படிங்கிறது நிறையா நடந்துகிட்டே இருக்குது. அது எதனால அந்த மாற்றங்கள் மோசமான நிலைக்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்க யாருமே ரெடியா இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு அவ்வளோ பயம். திருமணமே வேண்டாம். அதில் இன்னைக்கு நிறைய விதமான கலாச்சாரங்கள் சொல்லுவாங்க. டிங்க் கலாச்சாரம் அப்படின்னு சொல்றாங்க. கல்ச்சர் என்ன அப்படின்னா, டபுள் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிங்க் கலாச்சாரமா இருக்கலாம். இன்னும் மோசமான ஏகப்பட்ட கலாச்சாரங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பேர் வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிற உறவுக்குள்ள யாருமே போவதற்கு விரும்புவதில்லை. ஆனால் திருமணம் தாண்டி உறவுகள் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா விரும்புறாங்க. அப்போ என்னன்னா, இந்த குழந்தைகளை பெற்றா அதை எப்படி வளர்க்கிறது, இந்த குடும்பத்தில் திருமண வாழ்க்கைக்குள்ள முடிஞ்சா அதில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படின்னா எடுத்துக்கொள்வது. அது வரைக்கும் 10-11 மணிக்கு இஷ்டம் போல ஊர் சுத்தலாம் வரலாம். ஒரு திருமணத்துக்கு முன்னாடி சரி ஓகே, வீட்டில் நம்ம தன்னை நம்பி தன்னுடைய ஒரு மனைவி காத்திருப்பாங்க. அப்போ அந்த நேரத்துக்குள்ள என்ன பண்ணணும், அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது, வீட்டுக்கு என்ன பண்ணணும், போகணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி தொடங்கி வீட்டுக்கு ஒரு காய்கறி ஜாமான் வாங்கி போறதுல இருந்து வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்குற வரைக்கும் இப்படி நிறைய பொறுப்புகள் அப்படிங்கிறது இருக்கின்றது. எங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு வீட்டினுடைய மனைவியை எப்படி இனம் கண்டு கொள்ள முடியும், ஓகே சிறந்த மனைவி அந்த குடும்பத்தை வழி நடத்துறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்க அந்த வீட்டை வச்சிருக்கக்கூடிய சூழலை பார்த்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடை தூய்மையாக வைத்திருப்பதில் இருந்து அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு ஆண் அந்த குடும்பத்திற்கு சிறந்த கணவனாக சிறந்த தந்தையாக இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறத அந்த வீட்டினுடைய சமையல் கட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஜாமான் எல்லாம் அடுப்பாங்கிறதுல அந்த என்னென்ன பொருட்கள் தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே நிறைவாக இருக்குதா, அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கரெக்டான லெவலில் இருக்குதா, அதை வைத்து என்ன பண்ணலாம், அவன் சரியா சிறப்பாக குடும்பம் நடத்துறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு என்னன்னா, அதுதான் பயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை மத்தியில். ஆனால் இப்போ யோசிப்பு அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரி அப்படின்னு சொன்ன மாதிரி இதையும் போல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார். ஸோ தன்னுடைய வேலை தச்சு வேலை, அப்போ அது என்ன பெரிய வருமானம் இருந்துற போதுன்னு தெரியல. ஆனால் அந்த வருமானத்தை கொண்டு என் குடும்பத்தை எப்படி நான் வழி நடத்த முடியும். ஸோ தன்னை உயிரோடு இருந்த அந்த காலகட்டம் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த வேலையை செஞ்சு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னோட குடும்பத்தை. அப்போ இன்னைக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் எப்படி செலவழிக்கிறது, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் என்ன பண்ணுது இருக்குது இன்றைய தலைமுறை மத்தியில். ஸோ அப்போ அந்த பயத்தை போக்குவதற்கு யோசிப்பு அவரிடமிருந்து நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பு. நம்ம இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். தேவையில்லாத கசப்பான எதிர்மறையான வீடியோக்களை நம் மனம் விரும்புகிறதா? சமூக ஊடகங்களில் சண்டையிட்டுக் கொள்ளுதல், மனிதர்களையோ அல்லது மிருகங்களையோ துன்புறுத்தி வீடியோக்கள் கண்முன் வலம் வருவதை பார்த்திருக்கின்றீர்களா? டூம் ஸ்க்ரோலிங், அதாவது கெடுதிரை உருளல் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? வளர்ந்து வரும் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்ப சூழலில் மன உளைச்சல்களை ஏற்படுத்தும் சமூக ஊடக பதிவுகள் தேவைதானா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? எண்ணிக்கை 13-14 அருள்வாக்கு பகுதி. கானான் நாட்டை உளவு பார்க்கும்படி மோசே ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஒருவரை அனுப்பினார்.
இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ராயல் மக்களுக்கு கொண்டு வந்தனர். அவர்கள் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு தன் குடிமக்களையே விழுங்குவதாய் இருக்கிறது. அதில் நாங்கள் கண்ட மனிதர் அனைவரும் மிகவும் நெடிய உருவத்தினர். அவர்கள் அரக்கர்களைப் போல் இருக்கின்றார்கள். அவர்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் போன்றிருந்தோம். இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ராயல் மக்களுக்கு கொண்டு வந்தனர். ஆனால் நாட்டை உளவு பார்த்து வந்தவர்களிடையே இருந்த நூன் மகன் யோசுவாவும் எப்புன்னே மகன் காலேயும் தங்கள் உடைகளை கிழித்து கொண்டு இஸ்ராயேல் கூட்டமைப்பில் உள்ள அனைவரிடமும் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் கடந்து சென்ற நாடு மிக சிறந்த நாடு. ஆண்டவருக்கு நம்மேல் நல்விருப்பு ஏற்பட்டால் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டினுள் அவர் நம்மை அழைத்து சென்று அதை நமக்கு தருவார் என்றனர். ஒரே நாடு, ஒரே மனிதர்கள், ஆனால் சிலர் எதிர்மறையானவைகளை தேடி பார்த்து வந்து மக்களிடம் தெரிவித்தனர். ஆனால் யோசுவா போன்ற வெகு சிலரே நேர்மறையானவைகளை கண்டு வந்து மக்களுக்கு புது நம்பிக்கையை கொடுத்தனர். இன்றைய டிஜிட்டல் உலகில் எதிர்மறையும் நேர்மறையும் உண்டு. எதை தேடுகிறோம், எதை கண்டெடுக்கிறோம் என்பதில் புலப்படுகிறது நம் ஞானம். அளவுக்கு அதிகமாக மின்னணு திரைகளில் நேரத்தை செலவழித்து அவற்றில் எதிர்மறையான செய்திகளை தேடி கண்டுபிடித்து நுகர்வதை டூம் ஸ்க்ராலிங் அல்லது டூம் சர்ஃபிங் என்கின்றனர். 2020களில் COVID-19 பெரும் தொற்று ஏற்பட்ட நேரத்திலே சமூக ஊடகங்களில் அச்சுறுத்தும் போலி செய்திகள் அதை காண்பவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியது. அதே போன்று போர்களினாலும் கலவரங்களினாலும் கூட்ட நெரிசலினாலும் இயற்கை பேரிடரினாலும் பலர் காயமுற்றிருப்பதும் இறந்திருப்பதும் சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்படுகின்றன. இத்தகைய காட்சிகளையும் செய்திகளையும் அதிகமாக திரும்ப திரும்ப நுகரும்போது அது ஒரு மனிதனின் ஆளுமையையும் அன்றாட செயல்பாட்டையும் அதிகமாக பாதிக்கின்றன. எதிர்மறையான செய்திகளுக்கு நடுவே ஊக்கமளிக்கும் கதைகள், அறிவியல் முன்னேற்றங்கள் அல்லது நகைச்சுவையான பதிவுகளையும் பார்க்க பழகுங்கள். போனை எப்பொழுதும் பயன்படுத்துவதற்கு பதில் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது புத்தகங்களை வாசிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுங்கள். சமூக ஊடகங்களில் கமெண்ட் செக்ஷனில் நடக்கும் தேவையற்ற சண்டைகளில் கலந்து கொள்ளாதீர்கள். அது உங்கள் ஆற்றலை வீணடிக்கும். வாட்ஸ்அப் அல்லது சமூக வலைத்தளங்களில் வரும் பகிரப்படும் அச்சமூட்டும் தகவல்களை, பேனிக் நியூஸ், இவற்றை உடனடியாக நம்பாதீர்கள் மற்றும் மற்றவர்களுக்கும் தயவு செய்து பகிராதீர்கள். நாம் எதனை அதிகமாக நுகர்கிறோமோ அதனை மீண்டும் மீண்டும் நம் கண்முன்பாக கொண்டு வருவது அல்காரிதத்தின் வேலை. எனவே டூம் ஸ்க்ராலிங் போன்ற மனிதனை கட்டுப்படுத்தும் எதிர்மறை செய்திகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிகவும் இன்றியமையாதது. விவிலியத்தில் உளவு பார்க்க சென்றவர்களில் பலர் நகரின் தீமைகளையும் அச்சமூட்டுபவற்றையும் பார்த்து நம்பிக்கை இழந்து மக்களையும் நம்பிக்கை இழக்க செய்தனர். நாம் அவ்வாறு இல்லாமல் இன்றைய டிஜிட்டல் உலகில் யோசுவாவை போல நன்மைகளையும் நலமானவைகளையும் பற்றிய செய்திகளை மட்டுமே சேகரித்துக் கொண்டு அவற்றை மக்களிடம் பகிர்ந்து கொள்வோம். இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் என்னும் கடல் அலை நம் கால்களை நனைக்க அனுமதிக்கலாமே தவிர நம்மையே பேரலையாக மூழ்கடிக்க அனுமதிக்க கூடாது. இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் புனித யோசேப்பருடைய திருவிழாவில் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம். அடுத்ததா என்ன சொல்றாங்க? பொறுமையோடு இருக்க வேண்டும், என்ன நடக்குதோ அதை வந்து நம்ப வேண்டும் அப்படின்ட்டு. இது இவருடைய வாழ்க்கையில் எடுத்துக்கும் போது இவர் பொறுமையா இருந்ததால மட்டும்தான் அவ்வளோ பெரிய பயணம் அவரால் வந்து மேற்கொள்ள முடிந்தது. அந்த பொறுமை அவர் இழந்திருந்தாருன்னா, ஐயோ நம்மளை தாக்க வருவாங்களா, நம்மளை வந்து சாகடிச்சிருவாங்களா அப்படின்னு அவர் ஒரு சுயநலமாக யோசிச்சிருந்தாரு, அந்த பொறுமையை கைவிட்டிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு அற்புதமான குழந்தை இயேசு கிடைச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த பேஷண்ட்டோட தான் அவருடைய டிராவல் தொடங்குச்சு, நம்பிக்கையோடவும் முடிஞ்சது. பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு, அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அந்த பொறுமை இல்லாததால் தான் நிறைய குடும்பங்கள் எனக்கு சண்டை, சச்சரவுகள், குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடிய காரணம் என்னன்னா பொறுமை இல்லாதது. மீண்டும் அதே நிகழ்வு தான். ஏன்னா விவிலியத்தில் அவரை பற்றி அதிகமாக சொல்லப்படலாம். ஆனால் அந்த ஒரு நிகழ்வு அவரை பற்றி நிறையா பரிமாணங்களில் நமக்கு திங்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன பண்ணி கொடுக்குது. ஸோ நம்ம வீட்டில் உள்ள ஒரு நபர் தவறு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு கோபம் வருகிறது.
தன்னுடைய மகன் வந்து தனக்கு தெரியாமல் வீட்டில் சிகரெட் பிடிக்கிறான் அப்படிங்கிற விஷயம் தந்தைக்கு தெரிய வர்றப்ப எவ்வளோ கோவப்படுவார். தப்பு பண்ணுறான், ஐயோ தப்பு பண்ணுறான், அவனை எப்படி திருத்தணுங்கிறது தான் அவருடைய விஷயம். நல்ல எண்ணம் தான், ஐயோ என் பையன் தப்பு பண்ணுறானே அவனை நான் திருத்தணுமேங்கிற ஆதங்கப்படுறது நல்ல எண்ணம். ஆனால் அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் தெரியல. கோவத்தோட வீட்டில் வந்து அம்மா கிட்ட வந்து உன் பிள்ளை என்ன பண்ணுறான் திரும்ப போய் சிகரெட் அடிக்கணும், அந்த கோவத்தை என்ன பண்ணுவார், அம்மா கிட்ட மேலே காட்டுவார். ஸோ அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன டென்ஷன் அடுத்த ஒரு ஆள் மேலே. அப்போது அதே போன்ற ஒரு நிகழ்வு இன்னைக்கு யோசிப்பு வாழ்க்கையில் திருமணத்துக்கு முன்னாடி கருவுற்றிருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம். இது எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் தெரில. ஆனால் ரொம்ப பொறுமையாக அதை எப்படி எவ்வளவு ஒரு ஆக்கப்பூர்வமாக அதை சிந்திச்சு அதை வந்து கையாள வேண்டுமோ அந்த மாதிரி மெச்சூர்டாக, அதாவது சொல்லுவாங்களே மெச்சூர்டாக அதை ஹேண்டில் பண்ணார். ஸோ அப்போ அந்த மெச்சூரான ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ அந்த பொறுமையை எதை அவர்கிட்ட இருந்து உடனே கற்றுக்கிறோம் இல்லையோ, இந்த பொறுமையை அவரிடமிருந்து நாம் உடனே கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாங்க, இந்த எள்ளு சாகுபடிக்கு எள்ளு எல்லா பகுதியிலையும் போட்டிருப்பீங்க. அதை வந்து எப்படி போர் அடிக்கலாம், எப்படி வந்து அதை சேமித்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவுங்க. பொதுவாக மணிகள் திடமாக இருக்கிறதுக்காக நம்ம அந்த பயிருக்கு கொஞ்சம் நல்ல சத்துக்கள் தெளிக்கலாம். இந்த பாதி நாட்களுக்கு அப்புறம் மணிகள் உருவானதுக்கப்புறம் நோய் வராமல் இருக்கிறதுக்காக அதுக்கான திரவங்களும், புழு வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கான திரவங்களும் எளிமையாக தெளிச்சுக்கிட்டோம்னா எந்த புழு பூச்சி இல்லாமல் ஒரு பயிர் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த காலத்தில் பேன் வரும். அந்த பேன் வராமல் இருக்கிறதுக்கான திரவங்கள், உதாரணத்துக்கு ரொம்ப குறைவான விலையில் அப்படிங்கிறப்ப 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் வெர்டிசீலியம் லக்கானி, வெர்டிசீலியம் லக்கானி அது வந்து 1 லிட்டரும், பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அல்லது பெவேரியா பேசியானா அது 1 லிட்டர் கலந்து வைக்கலாங்க. அது கூட 1 லிட்டர் மீன் அமிலம் கலந்து வச்சுக்கலாம். இந்த திரவத்தை நீங்கள் பயிர்களில் தெளிக்க தெளிக்க எந்த விதமான நோய் இல்லாமல் ஒரு பயிர் கிடைக்குங்க. அல்லது வேப்பங்கொட்டை கரைசல் இருந்தாலும் தெளிச்சுக்கலாங்க. அது நல்லாயிருக்கும். 1. 2வது, இந்த கடைசி நாட்களில் ஒரு 60வது நாளுக்கு அப்புறமே 2 மாதத்துக்கு அப்புறமே இந்த எருக்கு கரைசல் இருக்கு இல்லைங்களா, 180 லிட்டர் தண்ணியில் 20 கிலோ எருக்க இலை பூ தண்டு காயின்னு உள்ளே போட்டு ஊற வைக்கிறோம். அந்த ஊற வச்சதை அதை 7 நாள் வச்சுருந்து அதை அப்படியே டேங்கில் ஊற்றி தெளிக்கிறோம். அப்படி தெளிக்கிறப்ப நமக்கு என்ன நடக்கும்னா, எள்ளு விதை பார்த்திங்கன்னா நல்லா உருண்டையாக திடமாக வரும், வெயிட்டாக வரும், எண்ணெய் தன்மை அதிகமாக வரும். இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். இந்த பதிவோட அடிப்படையே இதை சொல்ல தான். நம்ம எருக்கு இலை கரைசலை தெளிக்கணும். இதை செஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம எள்ளில் நல்ல லாபம் வரும். இதை அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டுட்டு வந்து கீழே படுதா விரித்து இந்த எள்ளு பயிரை வந்து அந்த மணிகள் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு இப்படியே சுற்றி வர வட்டமாக இப்படி அடுக்கணுங்க. வெளிப்பகுதியில் வெட்டின பகுதி தான் வெளியில் தெரியணும். மணிலாம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு போர் அடிக்கணுங்க. அடுக்கி மேலே வந்து ஒரு சாக்கு போட்டு மூடி கல்லை தூக்கி வச்சிடலாம். நல்ல 1 நாள் 2 நாள் விட்டோம்னா அதில் வரக்கூடிய சூட்டில் அந்த மணிகள்லாம் அப்படியே உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியாக தட்டி எடுக்கலாம். 1. ஒரு சில பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, என்னால் வந்து வட்டமாக அடுக்க முடியாது, நான் சாதாரணமாக தான் போடுவேன். போட்டுக்கோங்க. ஆனால் என்னென்னா, அதில் அந்த மணிகள் வந்து நீங்கள் கீழே விரித்த அந்த பிளாஸ்டிக் பை மேலே விழுகணுங்கிறதா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ கீழே இதை விரித்து அது மேலே நீங்கள் உங்களோட செடியை போட்டு மேலேயும் ஒரு படுதாவை போட்டு ஓரத்தில் கல்லை தூக்கி வச்சு சூடு அதிகப்படுத்தணும். ஒரு 2 நாள் சூடு அதிகப்படுத்தினீங்கன்னா தட்டுனீங்கன்னா எல்லா மணிகளும் கீழே விழுந்துடும். ஏன்னா எள்ளில் ரொம்ப முக்கியமானது அந்த மணிகளை சேகரிக்கிற அந்த தொழில்நுட்பம் தாங்க. அப்படியே நீங்கள் வந்து மூட்டை போடுறீங்கனாலும் உடனடியாக நீங்கள் விற்றுருவீங்கன்னா கவலை இல்லைங்க. நான் வச்சிருந்து விலை கிடைக்கிறப்ப விற்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வசம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த மூட்டையோட அடியில் ஒரு வசம்பு போட்டுட்டு கொஞ்சம் எள்ளு போடுறீங்க. பாதி மூட்டையில் ஒரு வசம்பு துண்டு, திருப்பியும் எள்ளு போடுறீங்க. மேலே ஒரு வசம்பு துண்டு, ஒரு செடிக்கு ஒரு சாக்குக்கு 3 வசம்பு துண்டு. அப்படி போட்டு மூட்டை போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான வண்டு தாக்கம் இல்லாமல் பூச்சி தாக்கம் இல்லாத ஒரு பயிர் கிடைக்கும். இந்த விதைகள் கிடைக்கும். இதை நீங்கள் எண்ணெய் ஆட்டுறதுக்கு பயன்படுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு எள்ளு போட்டிருக்கவங்க எல்லாருமே
ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைஞ்சபட்சம் 10, ஒவ்வொரு ஒன்றியத்துக்கு 1 அல்லது 2 அப்படிங்கிற விதத்தில் எண்ணெய் ஆட்டக்கூடிய இயந்திரங்கள் அரசாங்கம் கொடுத்துருக்கு. அதை பயன்படுத்தி எண்ணெயை ஆட்டிக்கிட்டிங்கன்னா கூடுதல் வருமானம் கிடைக்கும். நீங்கள் எல்லாம் விற்றீங்கன்னா 80 ரூபா 100 ரூபா கிடைக்குதுன்னா, நீங்கள் எண்ணெயை ஆட்டி விற்கிறப்ப 2 அல்லது 3 மடங்கு லாபம் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, எண்ணெய் ஆட்டுற இடத்துல இதை கொண்டு போய் கொடுத்து, நான் ஆட்டுறதுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாடகை மட்டும் நீங்கள் வாங்கிக்கங்க, அந்த கரண்ட்டு செலவும் வாடகை மட்டும் வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, எண்ணெயை எடுத்துகிட்டு வந்துடலாம். புண்ணாக்கை அவங்க வச்சுக்கிட்டோம், எண்ணெயை எடுத்துகிட்டு வந்துடலாம். அல்லது எண்ணெயும் புண்ணாக்கை எடுத்து வச்சோம்னா இந்த வாடகை மட்டும் கொடுத்தா போதும். இது மாதிரி எளிமையாக செய்யலாங்க. நிறைய நமக்கு அதுலேருந்து லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. செஞ்சு பாருங்கள். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். புனித யோசேப்பு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அதை பற்றி பேசணும்னா இன்னும் எவ்வளோ பேசலாம். ஆனால் அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கொஞ்சம் கற்றுக்கலாமே அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். அடுத்ததாக அடுத்ததாக என்ன அப்படின்னா, ஹிட்லர் இன அழிப்பு, யூத இனத்தை அழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல் அந்த நாட்களில் நடந்ததாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பட் உண்மையா இல்லை புனைவு கதையான்னு தெரியாது. ஒரு ஃபேமிலி காரில் யூத குடும்பம் என்ன ஆகிட்டு இருக்கு, ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய கொலைகார கும்பல் என்ன பண்ணுறது, வழிமறைச்சு கிறிஸ்டின்ஸ்லாம் விட்டுறணும், யூதர்கள் தான் என்ன பண்ணிடணும், கொன்றணும் அப்படின்னு சொல்லி வழிமறைச்சு நிறுத்தியிருக்கிறாங்க. அப்போ அந்த காருக்குள்ள கணவன் மனைவி குழந்தைகள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் வெளியவான்னு இவங்க என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க. ஏய், நீ கிறிஸ்டினா, நீ யூதனா, நீ யார் என்னன்னு சொல்லி ஜூஸா அப்படின்னு கேட்குறப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல அப்படிங்கிறது தெரியல. நீ அப்போ கிறிஸ்டின்ங்கிற கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு விவிலியத்துலேருந்து என்ன பண்ணு, ஏதாவது ஒரு வார்த்தை என்ன பண்ணு எடுத்து சொல்லு, புதிய ஏற்பாடுலேருந்து என்ன பண்ணு, ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லணும்னா இவர் என்ன பண்றாரு, ஒரு வசனத்தை சொல்றாரு. சரி நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க. ஆனால் உண்மையில ஒரு யூத குடும்பம். அப்போ அந்த மனைவி கணவர்கிட்ட கேட்குறாங்க, எப்படி நீங்கள் விவிலிய வார்த்தைன்னு சொன்னீங்க, கரெக்டாக அதுன்னு. விவிலியத்தில் இயேசு கிறிஸ்து நிறைய நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அந்த விவிலியத்தை அவன் படிச்சிருந்தானா அவனுக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டான், கத்தி இதெல்லாம் தூக்கிட்டு தாக்க வந்திருக்க மாட்டான். அதனால நான் எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்த சொன்னேன், அது விவிலியத்தில் அவர் அப்படி தான் சொல்லியிருக்காரான்னு எனக்கும் தெரியாது அப்படின்னு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, 2 விஷயங்கள். ஒன்று, நம்ம உண்மையாகவே கிறிஸ்துவை அறிந்திருந்தோம்னா இந்த மாதிரியான பிறரை தாக்குவதற்கோ பிறரை வெறுப்பதற்கோ அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், போயிருக்கவே மாட்டோம். 2வது, இந்த அந்த போய்கின்ற பொழுது அதில் முன்னாடி நின்று பதில் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கணவர். ஸோ அப்போ அந்த ஒரு டிஃபிகல்ட்டான டைம், ஐயோ குடும்பத்தை பாதுகாக்கணும், எதுவும் மாற்றிக்கிட்டு சொன்னால் உயிர் போயிடும், ஏன் உயிர் போகிறது மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பத்துடைய உயிரும் போயிடும். அப்போ முதலில் அந்த உயிர், அதாவது ஒரு திரைப்படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, என் ஃபேமிலியை தொடரணும்னா நீ என்னைய தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன தொட்டுட்டு போய் அவங்க தொடரும். அப்போ அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அப்போ அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் நடந்தது. அந்த பயணத்தின் போதோ சரி, அந்த இக்கட்டான சூழல், குழந்தைகள் எல்லாம் கொல்ல தேடின போது அவ்வளோ சீக்கிரத்தில் முன்னமே எஸ்கேப் ஆகி போயிருப்பாங்களா, இன்னைக்கு நம்ம எப்படினாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை அவங்க ஏரோது மன்னன் அனுப்பி ஆட்கள் வருவதற்கு ஒரு 3-4 நாளுக்கு முன்னதாகவே என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்கன்னு கூட என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். இல்லை அந்த டைம் நடந்துட்டு இருக்கும்போது கூட என்ன பண்ணி இருந்திருக்கலாம், எஸ்கேப் ஆயிருந்துருக்கலாம். ஸோ எனக்கு விவிலிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது சாதாரண பயணம் என்பது இல்லை, அது ஒரு கடினமான பயணம். அந்த கடினமான பயணத்தில் என்ன பண்ணார், அதாவது ஆபத்தான நேரங்களில் தன்னை முன்னாடி என்ன பண்ணிக்கிறாரு, வச்சுக்கிறார். ஸோ அப்படி ஆபத்தான நேரங்களில் தன்னை முன்னிலைப்படுத்தி பிறர் நீ போய் பார்த்துக்கோ அடுத்த போய் தள்ளுறதுக்கு பதிலாக இது ஆபத்தான தருணமா, இதில் நான் என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன், முன்னிலைப்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு கடினமான தருணங்களில் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டக்கூடிய அந்த ஒரு பண்பை யோசேப்பிடமிருந்து கற்றுக்கொள்ள போன்ற புனித யோசேப்பை போல பல தந்தையர்கள் பல குடும்பத்திலும் இருக்காங்க. ஸோ அவங்களும் நினைவு கூறுவோம், நன்றி சொல்லுவோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில சர்க்கரை நோயும் கிட்னி ப்ராப்ளமும், இந்த 2மே வந்தவங்க எப்படி ஃபாலோ பண்ணோம், வராம இருக்கிறதுக்கு எப்படி ஃபாலோ பண்ணோம், அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது ஆரம்பத்தில் இப்போ டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கும்போது நம்ம அந்த பிரச்சனை வந்த பிறகு அது பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்கான ப்ராப்பர் ஃபுட்டோ இல்லை எக்ஸசைஸ் எல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணாமல் அவங்க இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாள் ஆக ஆக அந்த சர்க்கரை நோயோட பாதிப்பு, சுகர் லெவல்ஸ் அதிகமாகிட்டே போகும். இது சரியாக கண்ட்ரோலில் இல்லை அவங்க அப்படின்ற மாதிரி என்ன ஆகுதுன்னா அது அடுத்த கட்ட பாதிப்புக்கு அது கொண்டு போகும். ஏன்னா சர்க்கரை அப்படின்றது நம்ம ரத்தத்தில் மூவ் ஆகிட்டே இருக்கு, குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் முழுவதும் ரத்தத்தில் அது இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அது நாள் ஆக ஆக அது அதிகமாக இருக்குது அப்படின்ற போது அதுக்கு போடக்கூடிய எல்லா உறுப்புகளையுமே அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் இப்போ நெஃப்ரோபதி, கால் கிட்னியை பாதிக்கும். இப்போ நியூரோபதின்னு சொல்லும்போது கால் நரம்புகளில் ஒரு மாதிரி மறுத்து போகிறது, எரிச்சல் அப்படி வரும். அது மாதிரி ஒரு உறுப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த விதமான மாறலாம். பட் பெரும்பாலும் ரொம்ப அதிகமாக அது பாதிப்பு கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது
இந்த கிட்னி ப்ராப்ளத்தை அது வந்து அது கொடுக்கும். அதாவது நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நாள் ஆக ஆக குறைஞ்சிட்டே வரும். அந்த ஃபில்ட்ரேஷன் சரியா இருக்காது. இது வந்து சுகர்னால மட்டும்தான் வருமானா கிடையாது. இப்போ சில பேருக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கலாம், கூட சேர்ந்து இருக்கலாம். இல்லை சில பேருக்கு ரத்த கொதிப்பு மட்டும் அதிகமாக இருக்கும். இந்த 2 பிரச்சனைனாலையுமே நாள் ஆக 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 என்ன ஆகும், அதோட தாக்கம் சிறுநீரகத்தில் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அது வந்து கிட்னி பிரச்சனையும் சேர்ந்து உண்டாக்குது. ஸோ அது ஆரம்பத்தில் வந்து சுகராகவும் இருக்கட்டும், கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஆரம்ப நிலைகளில் அறிகுறிகள் அது பெருசாக காமிக்காது. ஆனால் அங்கே தான் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான நல்ல சான்சஸ் அதிகப்படியான வாய்ப்புகள் அங்கே தான் இருக்குது. அது எப்படி தெரியும்னா, பிளட் டெஸ்ட் பண்ணும்போது தெரியும் சுகர் அதிகமாக இருக்குது, அடுத்து யூரியா கிரியேட்டினின் அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஆனால் பேஷண்ட்டுக்கு அது கம்மியாக ஆரம்பிக்கும். பட் அந்த டைமில் அறிகுறிகள் பெருசாக பேஷண்ட்டுக்கு வந்து வலியோ அவங்க ரெகுலர் லைஃப்பில் வந்து எந்த விதமான பெரிய பாதிப்புகள் இருக்காது. அப்போ தான் வந்து அவங்க அதை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கணும். சரி நார்மல் தானே, ஒன்றும் பிரச்சனைன்னு விட்டுட்டு அவங்க அதே ரெகுலர் லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸை சரியாக ஃபாலோ பண்ணாமல், எக்ஸசைஸ் பெருசாக இல்லாமல், மருந்து ஏதோ பேருக்குன்னு எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே தான் அவங்க பண்ணுறக்கூடிய மிஸ்டேக். இது ஆக என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அந்த ரிவர்சபிள் கண்டிஷன் போகி இர்ரிவர்சபிள் கண்டிஷனுக்கா அது கிட்ட போய் விட்டுடுது. அங்கே போகும்போது தான் அவங்களுக்கு வந்து சுகரோட பாதிப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் கிட்னி ப்ராப்ளமோட பாதிப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். 2 பிரச்சனையும் சேர்ந்து இருக்கும்போது அப்போ உணவு முறைகள், மருத்துவ முறைகள்லையுமே நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துடும். நம்ம நினைச்ச மாதிரி எல்லா மருந்தும் இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. அப்ப பிரச்சனையும் 2 இருக்கு. கொடுக்க முடியாது. எல்லா உணவுமே ஜென்ரலா நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாத காலகட்டம், உடல்நிலை பாதிப்பு. ஆமா. இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த கிட்னி ப்ராப்ளம் அதிகமாக ஆக ஆக கிரியேட்டினின் வந்து ஒரு 5, 6, 7, 8 கிட்ட போக போக பேஷண்ட்டுக்கே வந்து ஒரு மாதிரி கொமட்டல், வாந்தி இது போன்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். பட் பேஷண்ட் என்ன நினைச்சுக்குவாங்க, எனக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டதுனால தான் வாந்தி வர மாதிரி இருக்கு, சாப்பாடு சரியில்லை, டேஸ்ட் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் வந்து இயற்கையாக பார்த்தா ரத்தத்துக்குள்ள உப்பு அதிகமாக ஆக ஆக அந்த அவங்க இந்த செரிமான சக்தி குறைய குறைய அந்த கொமட்டல் வாந்தி பிரச்சனைகளும் அதிகமாயிட்டே போகும். சாப்பாட்டுனாலே சொல்றாங்க, டாக்டர் இந்த மருந்து கொடுத்தாங்க, அதுல இருந்து தாங்க எனக்கு வாந்தி. நம்ம இங்க டெஸ்ட் பார்த்தா அவங்களுக்கு GFR குறைஞ்சிருக்கும், யூரியா கிரியேட்டின் அதிகமா இருக்கும், யூரிக் ஆசிடும் அதிகமா இருக்கும், ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்கும். அது நம்ம அவங்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்தணும். அதுதான் நம்ம இதுல வந்து இந்த கிரியேட்டினின் வந்து ஆரம்பத்துல இருக்கும்போது இப்போ நார்மல் வந்து ஒரு 1 கீழே இருக்கணும் அளவு. இப்போ 1.5, 1.2 இல்ல 2 கிட்ட போகுது, 3 கிட்ட போகும்போது ஆரம்பத்திலேயே வந்து அவங்க ஆயுர்வேத மருந்துகள் கூட சேர்த்து எடுக்கும் போது பல வருஷங்களுக்கு அங்க அந்த ஹெல்த்தி கிட்னி ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நிறைய பேஷண்ட்ஸ் அப்படி ஆரோக்கியமா மெயின்டைன் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. பல வருடங்களா நம்ம 2-3 வருஷம் 4-5 வருஷமா அந்த கிரியேட்டினின் வந்து 2-3 போனது திரும்ப 2 இல்ல 1 அந்த ஹெல்த்தி லெவல்லயே கொஞ்சம் நார்மல் கிட்ட மெயின்டைன் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இதே வந்து 5, 6 போக போக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதோட பாதிப்புகள், விளைவுகள் அதிகமா காமிக்கும். ஸோ எவ்வளோக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. பட் பெரும்பாலும் பேஷண்ட்டுக்கு ஆரம்பத்துல ஒரு பயம் இருக்கும். ஐயோ ஆயுர்வேத மருந்து சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா, எனக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்ற மாதிரி பயங்கள் இருக்கும். அதை பற்றி பயப்பட தேவையில்லை. எவ்வளோ சீக்கிரமா நீங்க சர்க்கரை நோயாக இருக்கட்டும் அல்லது கிட்னி ப்ராப்ளமா இருக்கட்டும், எவ்வளோ சீக்கிரமா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமா உங்களுக்கு அதனுடைய பலன்கள் அதிகமா நீங்க பார்க்க முடியும். அதாவது இதுல 2 விஷயம் நம்ம நினைவு கூடுறோம். ஒண்ணு வந்து யூரியா கிரியேட்டின், யூரிக் ஆசிட் அதிகமாக்குறத குறைக்கணும். இன்னொரு பக்கம் ஹீமோகுளோபினும் GFR லெவல் குறையும். இதுதான் கிட்னி பேஷண்டோட ப்ராப்ளம். அப்ப இந்த குறைந்ததை இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த அதிகமா இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கு உண்டான சிகிச்சையும் மருந்துகளும் கூட உணவு முறைகளும் நம்ம சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு மஞ்சள் எடுத்துப்போம். மஞ்சள் வந்து சாப்பிட்றதின் குணங்கள் என்னென்ன நோய்க்கெல்லாம் நல்லது அப்படிங்கிறது பார்க்கும் போது நம்ம சாதாரணமா வீட்டுல மஞ்சள் போட்டு சமைக்காத உணவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப அது பாத்தீங்கன்னா மஞ்சள் உங்களுக்கு இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது, இன்ஃப்ளமேஷன் வராம இருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆகாம பாதுகாக்குது. ஆக்சுவலி சொல்ல போனா இம்யூனிட்டி தான் இன்க்ரீஸ் பண்ணிடுது. அது எல்லா உறுப்பையுமே பாதுகாக்கும் வண்ணம் செயல்படுகிறது. அதனாலதான் நம்ம மஞ்சளை சொல்றோம். அதே போல இப்ப டீ நம்ம சொல்றோம், இஞ்சி டீ, அப்புறம் ஆரஞ்சு டீ. இப்ப ஆரஞ்சு தோல் இருக்கு, நம்ம பழம் சாப்பிடுறோம், அந்த ஆரஞ்சு தோலை கீழே போட்டுறோம். இனிமே அப்படி போடாதீங்க, சுடுதண்ணில போட்டு ஒரு கொதிக்க வச்சு எடுத்து அதை அரைச்சி அதை நீங்க டீ போட்டு குடிக்கலாம். அது நிறைய டிப்ஸ் இருக்கு அந்த மாதிரி. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பீட்ரூட்,
இப்படி ஒவ்வொரு பொருளாக நம்ம சொல்லலாம். இஞ்சி, பூண்டு, எலுமிச்சை, ஆரஞ்சு, மஞ்சள். அதே போலதான் பழங்கள். என்னென்ன பழங்கள்? இப்ப பப்பாளி, அன்னாச்சி, மாதுளம், கொய்யா, ஆப்பிள், பேரிக்காய், இதெல்லாம் கிட்னிக்கு நல்லது. அதே போல இலைகள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு இப்ப மூக்கரட்டை கீரை, காசினி கீரை கிட்னிக்கு நல்லது. இதே டயபெட்டிக் மாத்திரம் இருக்கிறவங்களுக்கு கொய்யா இலை, மா இலை, நாவல் இலை, சிற்குறிஞ்சான், இப்படி ஏகப்பட்ட மூலிகைகள் பிளஸ் உணவுகள். இப்ப வெந்தயம், சீரகம், மிளகு, சுக்கு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொகு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். இது எல்லாமே அன்றாடம் நம்ம பயன்படுத்தும் உணவுகளாக நம்ம ரெகுலரா ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தா சுகரும் வராமல் பாதுகாக்க முடியும், கிட்னியும் ப்ராப்ளம் இல்லாம பாதுகாக்க முடியும். சப்போஸ் சுகர் ப்ராப்ளம் இருக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா உங்க ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன சாப்பிட அப்படின்னு லிஸ்டே கொடுத்துடுறோம். அது இல்லாம ஆயுர்வேதிக் மெடிசன்ல உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்கு. அதே போல காலுக்கு நீங்க ஒரு டப்ல ஒரு 4-5 லிட்டர் தண்ணி எடுத்து அதுல எப்சம் சால்ட் போட்டு ஹாட் வாட்டர்ல கால் வைக்கும் போது உங்களுக்கு அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் மிகுதி. அதே போல இன்னைக்கு இந்த ஜிஎஃப்ஆர் லெவல் குறைஞ்சிருக்கு இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ண நம்ம கொடுக்கக்கூடிய ஆயில் மசாஜ் இருக்கு. அது எந்த பகுதிக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்றதை பொறுத்து உங்களுக்கு ஆயில் மசாஜ் கொடுக்கும் போது அந்த ஜிஎஃப்ஆர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம கண்கூட பார்த்துட்டு வரோம். அதனால இந்த மாதிரி நிறைய டிப்ஸுகள் இருக்கு. கடைபிடிக்கும் போது பலன் நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். புனித யோசேப்பின் திருவிழாவில் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் அடுத்தது என்ன சொல்றாங்க? இந்த உலகத்துல எவ்வளவு மொழிகள் இருக்கு, எல்லாரும் அவங்கவுங்க தாய்மொழிகள்ல பேசுவாங்க இல்லையா. அதுல அன்பு மொழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காமனா ஒரு மொழி பேசுவாங்க ஜோ. அப்படிப்பட்ட அந்த அன்பு மொழியால குடும்பத்துக்குள்ள நம்ம பேசுறப்போ அங்க எந்த ஒரு சண்டை சச்சரவும் இருக்காது, அங்க ஒரு சினத்துக்கு இடம் இருக்காது, அங்க எந்த ஒரு வெறுப்பும் இருக்காது. ஸோ இதே தான் நம்மளுடைய புனித யோசேப் அவர்களிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஏன் அப்படின்னா அவர் அன்பின் மொழியில் பேசியிருந்தார். அதே போல் இரக்க குணத்தோடும் கனிவான உள்ளத்தோடுமே அவர் எப்பொழுதும் அவரோட குடும்பத்தோடு இருந்திருந்தார் அப்படின்றது நம்ம விவிலியத்துல நம்ம பார்க்குறப்பவே நம்ம வாசிச்சிருக்கப்பவும் கேட்டிருக்கோம். ஸோ இது போன்ற அந்த அன்பின் மொழியில நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்முடைய குடும்பமும் அழகான குடும்பமா இருக்கும். கண்டிப்பா ஒரு அன்பான வார்த்தைகள் எவ்வளவு கோபமா இருந்தாலும் வாய் தவறி என் வார்த்தை வந்துருச்சு, நான் வாய் தவறி கோபத்துல என்ன பண்ணிட்டேன், இதை சொல்லிட்டேன் அப்படின்னு காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்திட்டு அதுக்கு சாக்கு போக்கு சொல்லாம இருப்பது, அதற்கு காட்டிலும் அந்த காயப்படுத்தும் வார்த்தைகளே சொல்லாமல் என்ன பண்ணணும் இருக்கணும். அதுதான் அன்பின் மொழி. ஸோ அப்படிப்பட்ட மொழிகளை குடும்பத்தில் கணவன் மனைவி கடையில், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில், ஒருத்தருக்கு இடையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நாம விரும்புவது போல இயேசு கிறிஸ்துவின் அந்த கானாவூர் குடும்பம் எப்படி திருக்குடும்பமாக இருந்துச்சோ அதுபோல் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களும் திருக்குடும்பமாக மாறும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை, புனிதரிடமிருந்து என்னென்ன விஷயங்களெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யார் யாரெல்லாம் தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஜெர்லின் ஃபெலிக்ஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஃபெலிக்ஸ் ஆனந்த், அம்மா குவின்சி, அண்ணன் ஜேடன், தாத்தாக்கள் பாட்டிகள் அருள்ராஜ், செல்வி ஜெயா, ஜேம்ஸ், ரோஸ்லின், மாமா ஆண்டன், ஆத்தே பிரிஜித், ஜெரிஷ், ஜெபினா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜோஸ்பின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். திவேஷ் பீட்டர்சன், சர்வேஷ் ஆன்சன் இன்று தங்களது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா மைக்கேல், அம்மா அமளி, ஞான பெற்றோர், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஷாஷா பெரஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, ஷாலினின், ஷான், டியாரா, அம்மாயி, தாத்தா, மாமி, சித்தி, சித்தப்பா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மேரி தேவராஜ் இன்று தனது 96ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் வில்லியம்ஸ், விமலா, தாரா, குடும்பத்தினர், மகன்கள், மகள்கள், மருமகன்கள், மருமகள்கள், பேரப்பிள்ளைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான சிறப்பான இறையாசிரியர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம்.
என் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை யோசுவா நூல் 1:5. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். இந்த இறைவாக்கு மோசேக்கு பிறகு பாலைவனத்திலே இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துவதற்காக கடவுள் தேர்ந்து கொண்ட யோசுவா என்னும் அவருடைய ஊழியனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்காகும். மிக அழகான ஒரு இறைவார்த்தை. யோசுவா மோயிசனுடைய உடன் உழைப்பாளராக இருந்தவர்தான். மோசேயினுடைய வழிநடத்துதலை அறிந்திருந்தவர்தான். ஆனாலும் அவர் மோயிசனுக்கு பிறகு, அத்தகைய பெரிய தலைவருக்கு பிறகு, இந்த வணங்கா கழுத்துடைய மக்களை வழிநடத்துவதற்காக கடவுள் தெரிந்து கொண்டவர். எனவே அவர் உள்ளுக்குள் பயம் கொள்ளுகிறார். அப்பொழுது கடவுள் அவருக்கு தைரியம் கொடுத்து சொல்லுகிறார். இந்த ஒரு வசனத்திலே 4 ஆசீர்மொழிகள் இருப்பதை பார்க்கிறோம். 1, உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். 2, மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். 3, உன்னை கை நெகிழ மாட்டேன். 4, கைவிடவும் மாட்டேன். இதுவே நமக்கு ஆசிராக நமக்கும் கிடைத்தது என்றால் அது மிகப்பெரிய ஆசிர். மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஊழியன் யோசுவாவிற்கு நீர் கொடுத்த அற்புதமான அந்த ஆசீர்மொழிகளை எங்களுக்கும் ஆசீர்வாதமாய் நீர் வழங்க வேண்டுமாய் இந்த நாளிலே மன்றாடுகிறோம். நாங்கள் எங்களுடைய பகைவர்கள் எதிரிகளால் பல முறையிலே தாக்கப்படுகிறோம். அப்படி தாக்கப்படுகிற பொழுது நாங்கள் மனமுடைந்து போகிறோம். மோசேயுடன் நீர் இருந்தது போல யோசுவாவோடும் இருப்பதாக சொன்னதை நீர் நிறைவேற்றினீர். அதுபோல நீர் எங்களோடும் இருந்தரலும். எங்களை கை நெகிழ விடாதையும், எங்களை கைவிட்டு விடாதையும். நாங்கள் உம்முடைய கரத்தை பின்பற்றி எதிரிகளை எதிர்த்து நின்று வெற்றி பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிரியர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிக சிறப்பான பாடம் நம்முடைய புனித யோசேப்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி யோசேப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரை குறித்து நிறைய அவருடைய வரலாறுகளை குறித்து, அவருடைய புதுமைகளை குறித்து, அவரிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் என்னென்ன அப்படிங்கிற குறித்து நிறைய புத்தகங்கள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, நம்முடைய திருவையில் இருக்குது. ஸோ அந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கி படிக்கின்ற பொழுது யோசேப்பு எப்படிப்பட்ட ஒரு மனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார், அவருடைய வாழ்க்கையிலேருந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்திலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல பண்புகளை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு புனிதருடைய விழாவில் இன்னைக்கு அவரை பற்றி இன்னும் நான் தெரிந்து கொள்ள முற்படுவேன் அப்படின்னு ஒரு முடிவெடுப்போம். அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கும், அவரிடமிருந்து நிறைய வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பங்களையும் திருக்குடும்பமாக மாற்றுவோம். அதற்கு தேவையான ஆற்றல் இறைவனிடம் கேட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இனி தொடங்கலாம். அன்பானவர்களே, புனிதர் வழி செல்வோம், புனித வாழ்வு வாழ்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். பரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடியில் வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.